ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவாவை எப்படி உங்களோட சிஸ்டமில் செட்டப் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் ஜாவாவை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட் செட் ஆகணும். அந்த என்விரான்மெண்ட்டை யார் கொடுப்பா அப்படின்னா ஜேடிகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஜாவா அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கான கம்ப்ளீட் என்விரான்மெண்ட் ரெடி ஆயிரும். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஜேடிகே பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஜாவா ஜேடிகேன்னு போட்டிங்க அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு வரும். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் வர லிங்க் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே போனீங்க அப்படின்னா JDK 21 சொல்லி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். JDK 17 அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்கும். இந்த JDK 17 தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். எதுக்காக இந்த JDK 17 இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா இந்த JDK 17 வெர்ஷனுக்கு லாங் டைம் சப்போர்ட் இருக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன். ஓகே, இது வந்து ரீசெண்டாக உள்ள வெர்ஷன் வந்து பட் ஸ்டில் இதுக்கும் வந்து அப்டேட் இருக்கும். பட் ரொம்ப ஸ்டேபிளான சேஃபஸ்டான வெர்ஷன், லைக் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும் பெட்டரான வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறப்ப லீஸ்ட்டாக உள்ளது அண்ட் தென் ரொம்ப வருஷமாக அது வந்து கண்டினியூவாக எல்லா டெவலப்பர்ஸுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெர்ஷன் வந்து JDK 17. ஸோ நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸில் இருக்கேன். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணி இங்கே வந்து இன்ஸ்டாலர் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டாலரை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது வந்து டவுன்லோட் ஆன உடனே இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்கிட்ட ஆல்ரெடி JDK 17 வந்து இன்ஸ்டால்டாக இருக்குது. ஸோ நான் வந்து எகெயின் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. ஸ்டில் நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும், எல்லா டேர்ம்ஸும் அக்ரி பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, எனக்கு வந்து ரீஇன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட JDK செட்டப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா JDK வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நவ் நீங்கள் வந்து உங்களோட ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். எப்படி நீங்கள் அதை செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் CMDன்னு போட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ஜாவா -- வெர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவாவோட வெர்ஷன் வரணும். அதே மாதிரி ஜாவா C -- வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த கம்பைலரோட ஜாவா கம்பைலரோட வெர்ஷனும் உங்களுக்கு வரணும். இது ரெண்டும் வரல, இந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஏதோ வருது அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் வேரியபிளை செட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். உங்களோட டேரெக்டாக உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்டு இங்கே வந்து லோக்கல் டிஸ்க் C போய்க்கோங்க. லோக்கல் டிஸ்க் C ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போய்க்கோங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஜாவா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜாவா ஓப்பன் பண்ணி JDK 17 இருக்கும். இங்கே வந்து இந்த பின்னை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பின்னை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பாத்தை மேலே இருக்கிற இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஓகே, சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இல்லை என்விரான்மெண்டல் வேரியபிள்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லி இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாத்தை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆல்ரெடி எனக்கு இங்கே வந்து இந்த பாத் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பாத் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக நியூ போட்டு இந்த இடத்துல அந்த பாத்தை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துடலாம். ஓகே, சேவ் கொடுத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி எல்லாத்தையும் கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் ஓப்பன் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி டைப் பண்ணி பாருங்கள். திஸ் டைம் உங்களுக்கு வந்து ஜாவா வெர்ஷன் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து நம்மளோட சிஸ்டமில் ஜாவா இன்ஸ்டால் ஆயிருச்சு. பட் நம்ம எதில் கோடை ரன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறப்ப VS கோட். ஓகே, உங்களோட ப்ரௌசரில் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து VS கோட் ஓப்பன் ஆகும். விஷுவல் ஸ்டுடியோ கிடையாது, விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேவா, கரெக்டாக இந்த லோகோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ, எனக்கு வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்குது. நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வெர்ஷன் காட்டுதோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட VS கோடை நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ என்னோட VS கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து VS கோட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, எனக்கு வந்து ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது. நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லைக் உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன் இருக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். நான் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு இல்லை டெஸ்க்டாப்பில் நீங்கள் பண்ணாலும் சரி தான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாவாவில் ஒர்க் பண்ண போகிறதுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஜாவா EMC டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் VS கோடை ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெஸ்க்டாப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜாவா EMC டியூட்டோரியல்னு சொல்லி நான் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்படி கம்ப்ளீட்டாக ப்ளேனாக ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் ஜாவாக்கு கோட் எழுதணும், ஜாவா ப்ரோக்ராமில் எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து hello.java அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் HTML இல்லை வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ்க்கான எக்ஸ்டென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம இங்கே ஜாவா கோட் பண்ண போகிறதுனால hello.java அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா .txt அப்படின்னு சொல்லி வரும். இதே நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா .mp4 அந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் ஆடியோ கேட்டிங்க அப்படின்னா .mp3ன்னு வரும். அதே மாதிரி நம்ம ஜாவாவில் கோட் பண்ணுறதுனால hello.java அப்படின்னு சொல்லி ஜாவா ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோடை நம்ம எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இந்த கோடெலாம் பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி இந்த கோடு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இப்போதைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடை அப்படியே உங்களோட விஎஸ் கோடில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து அப்படியே டைப் பண்ணுறேன். கிளாஸ் ஹலோ, அதாவது இங்கே நான் என்ன க்ரியேட் பண்ணுறேனோ, இங்கே நான் என்ன பேரில் என்னோடய ஃபைலை க்ரியேட் பண்ணுறேனோ அதே பேரில் தான் இங்கே வந்து கிளாஸ் ஹலோ இருக்கணும். அண்ட் தென் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக். இதே மாதிரி கோடை நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி கோடை நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செமிகோலன் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி கோடெலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு கோட் ரன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே 3 டாட் இருக்கும், டெர்மினல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கோடை கம்பைல் பண்ணணும். ஓகேவா? கோடை கம்பைல் பண்ணணும் அப்படின்னா ஜாவா சி ஸ்பேஸ் ஹெலோ டாட் ஜாவா. ஜாவா சி அப்படின்றது கம்பைலர். இந்த ஹெலோ டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபைலை கம்பைல் பண்ணும். நான் என்ட்ரு தட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ஹெலோ டாட் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த ஹெலோ டாட் கிளாஸ்ன்ற ஃபைல் ரன் பண்ணணும். அதுக்கு நான் ஜாவான்னு போட்டு எனக்கு வந்து கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் ஆனதுனால நான் டேரெக்டாக இப்போ திரும்ப நான் வந்து ரன் பண்ணலாம். திரும்ப நான் ஜாவா ஃபைலில் தான் ரன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஹலோ வேர்ல்டு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைன், நம்ம கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகியாச்சு. ஓகே, எப்படி இந்த கோட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.